மூணு பேர் வந்து ரீல்ஸுக்காக அவனை கத்தியை வச்சு ட்ரெயினில் ஒரு பயணிகள் நடுவில் அந்த பையனை வந்து பண்ணுறாங்க. அப்போ அந்த பையன் வந்து கொஞ்சம் பயந்து அந்த இடத்துல விட்டு நகரப்போ பின்னாடியே பின்தொடர்றாங்க. எந்த வேலை வெட்டியும் போக மாட்டான். போதை ஏற்றிக்கின்னு ட்ரெயினில் போகக்கூடிய ஆட்கள் எல்லாம் மிரட்டிக்கின்னு இதை பண்ணால் இவ்வளோ வியூவர்ஸ் வரும், இதை பண்ணால் இவ்வளோ பிரச்சனை நடக்குன்ட்டு தெரிஞ்சு ஒரு 30 வயசு பசங்க பண்ணுற மாதிரி பண்ணுறானுங்கன்னா இவனுங்களுக்கு மன்னிப்பா? ரெட்நூல் நேருக்கு சமூக ஆர்வலர் சசிகுமாரின் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போனோம்னா, சமீபத்தில் சென்னையிலேருந்து திருத்தணிக்கு போகக்கூடிய ட்ரெயினில் நடந்த ஒரு பகிரங்கமான ஒரு சம்பவத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். என்ன பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே சென்னையிலேருந்து திருத்தணி வரைக்கும் சரி, திருத்தணிலேருந்து சென்னைக்கு வரக்கூடிய ரயில்வே ட்ராக் ஓரத்துலேயும் நிறைய அஃபென்ஸ் நடக்குது. ரெண்டாவது ட்ரெயின்லேயே பார்த்தீங்கன்னா சில பேர் டிக்கெட்டே இல்லாமல் சில சமூக விரோதிகள் குடிபோதையிலையும் பயணிகளை அச்சுறுத்தும் வகையில் பல விஷயங்கள் நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு தான் வரோம். சமீப காலத்தில் கூட இந்த பேசன் பீச் டு சென்ட்ரல் லேண்டை ஒரு அரசவர நகைக்கோசம் ஒரு முஸ்லீம் இளைஞரை படுகொலை பண்ணாங்க. தொடர்ந்து இந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய ரிசர்வ் போலீஸ் அந்த ரயில்வே ஆர்பிஎஃப் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஏன்னா ரயில்வே ட்ரெயினுக்குள்ளேயே ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயும் கத்தி எடுத்துகிட்டு சுற்றுறாங்க. ட்ரெயினுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கத்தியை வச்சுட்டு ரீல்ஸ் போடுறாங்க. அந்த நிகழ்வை நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வீடியோவில் கொஞ்சம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கத்தி வச்சுட்டு சுற்றிட்டு இப்போது 2 நாளைக்கு முன்னாடி வட மாநிலத்தை சேர்ந்த சுராஜ் வயசு 34 அந்த இளைஞரை 3 சமயங்கள் ட்ரெயினில் போகிறப்போ கூட இன்னொரு பையனை வரான் 4வது, அவனையும் வச்சு 3 பேர் வந்து ரீல்ஸுக்காக அவனை கத்தியை வச்சு ட்ரெயினில் ஒரு பயணிகள் நடுவில் அந்த பையனை வந்து பண்ணுறாங்க. அப்போ அந்த பையன் வந்து கொஞ்சம் பயந்து அந்த இடத்துல விட்டு நகரப்போ பின்னாடியே பின்தொடர்றாங்க. பின்தொடர்றது மட்டும் இல்லை, நீங்கள் அந்த காணொலியில் பார்க்குறப்பே தெரியும், ஒரு மறைமுகமான அந்த ட்ரெயின்லேருந்து இறங்கினவனே அங்கே ஒரு வீட்டு அருகே நிற்க வச்சு அந்த பையனை கண்மூடித்தனமாக வெட்டுறாங்க. அந்த காணொலியை தமிழகம் இல்லை இந்தியா முழுக்குமே இது வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துது. இதை தான் நீங்கள் பார்க்க போறீங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான சமூக விரோதிகளின் அட்டகாசம் ரயில்வே மற்றும் தமிழக காவல்துறை தலைவருக்கும் சவாலாக இருக்குது. இப்போ சென்னை டு திருத்தணி இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் நடுவில் எத்தனை ஸ்டேஷன் வருது, ரயில்வே ஸ்டேஷனும் சரி போலீஸ் ஸ்டேஷனும் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள்லாம் இது போல் நபர்களை முன்னே கண்டறிந்திருந்தால், ஏன்னா நீங்கள் பாருங்கள் இந்த கொருக்குப்பேட்டை சைடில் இதில் ஃபோன் பேசிகிட்டே வரப்போ குச்சி எடுத்து அவங்கள அடிக்கிறாங்க. நம்ம தொடர்கதையாக தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த வாலிபரை இப்போ போதையில் இருக்கக்கூடிய ஆசாமிகள் சுராஜ் என்ற நபரை கடுமையாக தாக்குறாங்க. மிகப்பெரிய ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஆகுது, மிகப்பெரிய ஒரு நாடே அதிர்து. அதுவும் அசாம் மாநிலத்தில் சேர்ந்த அந்த நபர் அன்வான்டாக எப்படி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க, மக்களை அச்சுறுத்தும் வகையில் ஃபுல் போதிலையும் மக்களை அச்சுறுத்துறக்கூடிய நிகழ்வாக தொடர்கதியாக அவனுங்க பண்ணிவிட்டு இப்போ இன்றைக்கி வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு கூலி தொழிலாளி அவன் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு ஒரு 34 வயசு பையன், அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லை ஒரு குடும்பம் இருக்கா இல்லை ஆகலியா எதுவுமே தெரியல, இது வரைக்கும் தகவல் வரல. அப்போ அந்த சுராஜ்ன்ற நபர் வடமாநில இளைஞர் அசாம்லேருந்து வர்றார். அசாமினாலே நீங்கள் பாருங்கள் ஒரு சின்ன விஷயம்னாலே கலர் ஆகும். அசாம், மணிப்பூர் இந்த பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன ஏற்கனவே ஆல்ரெடி பாரத பிரதமரே பீகார் மக்களுக்கு வடமாநில இளைஞர்கள்லாம் வந்து தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையிலேயே மீண்டும் இன்னொரு மாநிலத்தை சேர்ந்த அசாம் மாநிலத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் தாக்கப்படுறார். அப்போது தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்கு தான் இந்த அரசு வந்து பாதுகாப்பு முழுமையாக தர முடியல. வெளி மாநிலத்திலேருந்து வரக்கூடிய இளைஞர்களை
இந்த மாதிரி தாக்கக்கூடிய தாக்குதலை தடுத்து நிறுத்தக்கான நடவடிக்கை என்பது தமிழக அரசு எடுக்கணுன்றது தான் நம்மளுடைய ஒரு விஷயமா இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா, தொடர்கதையாக வந்து வட மாநிலத்தில் இருக்க இளைஞர்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கோசம் தமிழ்நாட்டில் அதிகமாக வராங்க, இவங்களால நம்ம வேலை போகுதுன்ட்டு பொய்யான குற்றச்சாட்டு வச்சு இங்கே மெட்ரோ ரயிலில் எத்தனை பேர் வேலைக்கு போயிருக்காங்க? 80% வட மாநிலத்தில் தான் இருக்காங்க. நம்ம தமிழ் ஆளுங்க எத்தனை பேர் போகிறாங்க? இது இன பிரச்சனையாக பேசக்கூடிய விஷயமாக ஒரு தலைவர் எடுக்கிறாரு. இன்னொரு தலைவர் என்னன்றாரு, வட மாநிலத்து அந்த இளைஞர்கள் சப்போஸ் அங்கே நிம்மதியாக வாழ்கிற தமிழர்கள் அசாம் இந்தியாவுக்குள்ளே ஃபுல்லாக பீகாரில் குஜராத்தில் மற்ற மாநிலத்தில் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அங்கே போய் வாழக்கூடிய தமிழர்களுக்கு அவங்க எதனா பிரச்சனை பண்ணிடுவாங்களோ என்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது. ஏன்னா இப்போ பாருங்கள், இந்த பையன் இங்கே அசாம் சேர்ந்த ஒரு இளைஞர் இங்கே தாக்கப்படுறப்போ அங்கே ஏதோ ஒரு இயக்கம், இப்போ தமிழ்நாட்டில் தமிழர் சொல்லின்னு இயக்கங்கள் இருக்கிற மாதிரி அங்கே ஒரு அசாம் பாதுகாப்பு இயக்கம்னு ஒன்று வச்சுக்கின்னு சப்போஸ் அங்கே இருக்க தமிழர்கள் மீது தாக்குதல் நடத்தினா இந்த அரசு பொறுப்பேற்று அவங்கள காப்பாற்றுமா? அசாமுக்கு போய் அங்கே இருக்க தமிழர்களை காப்பாற்றக்கூடிய தகுதியும் திறமையும் இந்த அரசுக்கும் இந்த அரசு கூட கூட்டணி வச்சிட்ருக்க எல்லாருக்கும் இருக்கான்னா ஜீரோ. தமிழ்நாட்டில் தான் குதிரை வண்டி ஓட்ட முடியும். இந்திய எதிர்ப்பு தமிழ்நாட்டில் தான் பண்ண முடியும். வெளி மாநிலம் இங்கே இருக்க ஆந்திரா, கர்நாடகா, கேரளாவில் தமிழர்கள் தாக்கப்பட்டாலே உங்களால் போக முடியாது. ஆனால் அசாம் போன்ற ஒரு மிகப்பெரிய கலவர பூமியில் கலவரம் நடந்தால் ஸ்டாலின் அரசு என்ன செய்ய போகிறது என்ற கேள்வி. அங்கே இருக்க தமிழர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. என்ன பார்த்தீங்கன்னா, யாரும் எல்லாம் 18 வயசு கீழே இருக்கிறான், எந்த வேலை வெட்டியும் போக மாட்டான். ஒரு 5 ரூபா மாத்திரை வாங்கி போதை ஏற்றிக்கின்னு ட்ரெயினில் போகக்கூடிய ஆட்கள் எல்லாம் மிரட்டிக்கின்னு எல்லாருக்கிட்டேயும் காசை வாங்கிட்டு அப்படியே ஊரை ஏமாற்றிக்கின்னு இன்றைக்கி சம்பவம் பண்ணி ரீல்ஸ் போட்டிருக்காங்க. எவ்வளோ இதை பண்ணால் இவ்வளோ வியூவர்ஸ் வரும், இந்த பிரச்சனை நடக்குன்னு தெரிஞ்சு எப்படி வெட்டுறான் பாருங்கள். அப்போ இதை நடக்குன்னு தெரிஞ்சும் இதை பண்ணுறான்னா அவன் 18 வயசை விட 20 வயசுக்கு மேலே இருக்கிறத திங்க் பண்ணுறான். இதை பண்ணால் இவ்வளோ வியூவர்ஸ் வரும், இதை பண்ணால் இவ்வளோ பிரச்சனை நடக்குன்ட்டு தெரிஞ்சு ஒரு 30 வயசு பசங்க பண்ணுற மாதிரி பண்ணுறானுங்கன்னா இவனுங்களுக்கு மன்னிப்பா? ஹியூமன் பீயிங்கே அவனுங்க கிட்ட இல்லை, கேட்டால் போதை. அதே மாத்திரை போட்டுட்டு அவன் வீட்டில் இருக்கிறவங்களாம் அந்த மாதிரி வெட்டுவானுங்களா? இந்த கோணத்தில் பார்க்கணும். அவங்க தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க. ரெண்டாவது, இந்த மாத்திரைன்றது பெரிய பெரிய டிஸ்ட்ரிபியூட்டருங்க எந்த ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் சாதாரணமாக ஷாப்லேயே கிடைக்குது. இப்போ பெயின் கில்லர் நிறைய தடை செய்யப்பட்ட மாத்திரைகள் அரசாங்கத்தால் தடை பண்ணாலும் சாதாரண ஒரு மெடிக்கல் ஷாப்லேயே கிடைக்குது. இது விஷயமா ஆல்ரெடியும் நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கோம், போட்டிருக்கோம். ஆனாலும் திருப்பி இந்த காவல்துறை அதிகாரிகள் இதுபோல் மெடிசனை எந்த ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் ஷாப்பில் விற்கிறவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். ரெண்டாவது, இது போன்ற வியாபாரிகளையும் சரி, போதை மாத்திரை பண்ணுறவனுங்களும் சரி, கொடுக்குறவனுங்களும் சரி, தகுந்த நடவடிக்கைக்கு குண்டர் சட்டத்துக்கு கீழே கைது செய்யணும். இன்றைக்கி 80% காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறாங்க. இருந்தாலும் இன்னும் 20% ஒரு நடவடிக்கை முழுமையாக எடுக்கணும். ஒரு ட்ரெயினில் இத்தனை பேர் கத்தி வச்சுட்டு சாதாரணமாக பயணிகளோட பண்ணுறப்போ ரயில்வே RBF என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பாதிக்கப்பட்ட பையனுக்கு அரசாங்க சார்பில் 1 கோடி ரூபாய் கொடுக்கணும் தமிழக அரசு. இதுதான் நம்மளுடைய ப்ரொபோசலாக வைக்கிறோம். ஏன்னா வெளியூர்லேருந்து வரக்கூடிய உழைப்புகள் திருட வரல. அதாவது திருடனுக்கு சாதி கிடையாது, மதம் கிடையாது. கொலைக்காரனுக்கு திருடனுக்கெல்லாம் எந்த சாதியும் எந்த இனமும் கிடையாது. வெளியூர்லேருந்து அவன் பழப்பு. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவில் எவ்வளோ பேர் போயிருக்காங்க, பீகாரில் இருக்காங்க, குஜராத்தில் இருக்கிறாங்க, மும்பையில் இருக்கிறாங்க, வெளிநாடுகள்லேயே இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அந்தந்த ஊரில் பாதுகாப்பு தர மாதிரி தமிழ்நாட்டில் வட மாநில இளைஞர்களுக்கு முழுமையான பாதுகாப்பு தரணும். அவங்க மேன் பவர் கன்சல்டன்சி மூலமாக பல கம்பெனிங்களுக்கு தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக இருக்காங்க. தவறு செய்யும் வட மாநில நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் பிழைப்புக்காக தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஒரு வடமாநில இளைஞரை கொடூரமாக தாக்கினால் பிற்காலத்தில் அசாம் போன்ற மாநிலம், பீகார், சத்தீஸ்கர் போன்ற மாநிலத்தில் வாழக்கூடிய தமிழர்களுக்கு ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் இந்த அரசு இங்கேருந்து டிவியில் மட்டும்தான் பார்க்கும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா
போதில் இது போல் இளைஞர்கள் தொடர்ந்து சென்ட்ரல் ரயில்வே நிலையத்தில் பார்த்தீங்கன்னா யார் என்ன ஏதுன்னு இல்லை, அடையாளம் தெரியாத பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய நபர்கள் அங்கே பத்துக்கிறாங்க. சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் நீங்கள் போனீங்கன்னா அன்னோன் பர்சனாக நிறைய பேர் இருக்கிறாங்க. அதேமாதிரி எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன், அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன், இந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஆர்பிஎஃப்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் அடையாளம் தெரியாத நபர்கள், இது போன்ற நபர்கள் இருக்கக்கூடிய நபர்களெல்லாம் அடையாளம் தெரியாத பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இந்த பாலியல் ரீதியான குற்றச்சாட்டு கூட நிறைய ரயில்வே ட்ராக்கை ஒட்டி உள்ள சில குடிசை வீட்டில் நிறைய பெண்களை கொலை பண்ணி அந்தளவு கண்டே பிடிக்க முடியலன்னு தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 கீழ் காவல்துறை கொடுத்துக்கிறாங்க. அப்போ என்னென்னா இந்த ரயில்வே ட்ராக் ஓரத்தில் கண்காணிப்பு என்பது தீவிரப்படுத்தணும். தமிழக அரசோட காவல்துறை இயக்குனர் தலைவர் ரயில்வே போலீஸோட இணைந்து, கவர்மெண்ட் ரயில்வே போலீஸோட இணைந்து 2 பேரும் ஒத்துழைச்சி இந்த குற்ற சம்பவம் நடக்கணும். இவனுங்க மொத்தமாக இதே பழக்கம் வச்சு தான் இந்த 3 பேரோட 4 பேரும் சேர்ந்து வந்திருக்கான். அப்போ பாருங்கள், இவங்களுடைய கான்டாக்ட் இந்த ட்ரெயினில் அடிக்கடிக்கு வரதால் மட்டுமே இவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு கத்தி எடுத்து வெட்டக்கூடிய தைரியம் இருந்தது வந்தது. ஒரு பட்டாக்கத்தி எடுத்துன்னு ரயில்வே ஸ்டேஷன் உள்ள ஒருத்தர் சுதந்திரமாக சுற்றுறான்னா அப்போ காவல்துறை எந்த அளவுக்கு பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குதுன்றதை நினைப்பணுங்க. ஏற்கனவே நுங்கம்பாக்கம் சுவாதி இதேமாரி தான் ரயில்வே ட்ராக்காண்ட படுகொலை செய்யப்பட்டாங்க. இப்போது ரயில்வே ஸ்டேஷனில் நடக்குதுன்றப்போ பொதுமக்களுக்கு அச்சுறுத்தும். இதேமாரி பார்த்திங்கன்னா பல பெண்களுக்கு ஒரு பொண்ணை ட்ரெயின்லேருந்து தள்ளி விட்றாங்க, ஒரு கர்ப்பிணி பெண்ணை. அந்த சம்பவம் ரயில்வே போலீஸ் எதிர்கொண்டாங்க. அப்போ இது போல் பாருங்க, இந்த மது மாத்திரையில் இருக்கக்கூடிய நபர்களை கண்டறிந்து காவல்துறை முழுமையாக எடுக்கணும். அந்த ரயில்வே ட்ராக் ஓரத்தில் நிறைய கொலைகள் நடக்குது, பாலியல் ரீதியான ஒரு குற்றச்சம்பவம் நடக்குது. இது போல் ஃபோன், பயணிகள் கிட்டேருந்து அடிக்கக்கூடிய ஃபோன், எவ்வளவோ ஃபோனுங்கள் ஐஎம்பி நம்பரெல்லாம் அழைச்சிட்டு அதை யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் காவல்துறையில் நம்பர் ஆகி ட்ராக் பண்ணுறாங்க. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரெயினில் நடக்கக்கூடிய சம்பவத்தில் இந்த ஃபோன் கேஸ் எல்லாம் எடுக்கிறதே கிடையாது. அதையே எடுக்கணும்னு சொல்லி நம்ம சார்பாக தான் புகார் கொடுத்துக்குது. இப்போ இந்த மாதிரி சம்பவம் இன்றைக்கி அந்த பசங்க இன்ஸ்டாகிராமில் போட்டதால் மட்டுமே அந்த வடமாநில இளைஞரை வெட்டியது யாருன்னு தெரியுது. ஆனால் அவங்க இன்ஸ்டாகிராமில் போடலன்னா இதுவும் அன்னோன் பர்சன் என்ன சொல்லிவிட்டு இந்த கேஸை முடிச்சிருப்பாங்க. தொடர்ந்து வடமாநில இளைஞர்கள் தாக்குவதால் தமிழகத்திலும் பல இடங்களில் வடமாநில இளைஞர்கள் இதுபோல் தாக்கினால் மேகாலயா, அசாம், திரிபுரா ஒரு கலவர பூமி உள்ள இருக்கக்கூடிய தமிழர்கள் தொடர்ச்சியாக பண்ணுவாங்க. நம்ம ஆளுங்க பாருங்கள், புதுப்பேட்டை, சிந்தாரப்பேட்டில் போயிட்டு பாலஸ்தீனத்துக்கோசம் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. ஆனால் பக்கத்தில் பங்களாதேஷில் ஒரு நபரை எரித்து இது பண்ணாங்க. அதுக்கு போல் ஏன்னா போக முடியாது, ஏன்னா அங்கே பங்களாதேஷில் சிறுபான்மையினரை பகச்சின்னு செய்ய மாட்டாங்க. ஆனால் அதே சிறுபான்மையினர் கிறிஸ்துவ இஸ்ரேலால் பாதிக்கிறப்போ நாங்கள் போராடுவோம்னு பண்ணாங்க. தினமும் இந்த ரயில்வே ட்ராக்லேருந்து வரக்கூடிய ட்ரெயின்லேருந்து வரக்கூடிய நபர்களை கண்காணிக்க வேண்டும். இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி ஏதேனும் ஒரு பாயிண்ட் வச்சு வியாபாரிகள், குறிப்பாக இந்த பெண் தாதாக்களும் வியாபாரிகளும் இந்த ட்ராக்லேருந்து வர்றப்போ கை மாற்றுறது எந்த இடம்ட்டு பார்த்து கண்டுபிடிக்கணும். குறிப்பாக இந்த ட்ராவலிங் வட சென்னையை குறிவைத்து தான் வருவதால் ஜாயின்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் வட சென்னை மனோகரன் சார் இது விஷயமாக நடவடிக்கை எடுக்கணும். குறிப்பாக பார்த்திங்கன்னா வண்ணாரப்பேட்டை பகுதி, வண்ணாரப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட் H1, H2, H3, H4, H5, H6, H7, H8 மொத்தம் 8 காவல் நிலையம் இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா புளியாந்தோப்பு டிஸ்ட்ரிக்ட் P1, P2, P3, P4, P5, P6 இந்த 6, 8 + 1 6 14 காவல் நிலையத்திலும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தணும் என்பதை கேட்டுக்கிறேன்.